ஜெய் சாய்ராம். நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் இங்கே சென்னையில் இருக்கிற குருநானக் கல்லூரியிலே நடக்கிற ஆன்மீக கண்காட்சியிலே இப்பொழுது கிராமத்தை சார்ந்த வீடுகள் வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு நல்ல தகவல்களை அவர்கள் நேரடியாக அதை காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் இப்பொழுது குஞ்சான் செட்டியார் வாணிப மண்டி அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே எல்லா பொருட்களும், அதாவது அந்த பண்டைய கால பொருட்கள், பனை வெல்லம், இதுபோல் நெல் எங்கே காய்க்குதுன்னு கேட்பாங்க இப்போதைய பசங்க. இதுதான் நெற்கதிர். இந்த நெற்கதிரிலிருந்து தான் நமக்கு அரிசி கிடைக்குது. சாப்பிட்றவங்க நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. சில பேர் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நெல் கதிர் எப்படி வரும் அப்படின்னு தெரியாது. அதனால் நெற்கதிரை காமிக்கக்கூடிய வகையில் இவங்க வந்து வச்சுருக்குறாங்க. அது மாதிரி நிறைய கிராமிய கைவினைப் பொருட்கள், இந்த மாதிரி பனை வெல்லம் என்னமா இருக்குது. வேறு என்னமா இருக்குது உங்கள்கிட்ட? பனை வெல்லம் என்ன சார் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது கடையில்? உங்கள்கிட்ட பாத்திரம் துளக்கும்படி, பாத்திரம் துளக்குறபடி, பல்பொடி, குளியல் பொடி, தாம்பிளப்பொடி, திரிக்கடுகம், சாம்புராணி, கொசு வரட்டி, கதிரு, நெல் கதிரு, அகில் விளக்கு, விநாயகர், மூட்டு வலி தைலம், உளுந்து தைலம், போகர் தைலம், சைனஸ் தைலம், விதைப்பந்து, நல்ல செக்கு எண்ணெய், நல்லெண்ணெய். உங்க பேர் என்ன? என் பேர் பூங்கொடி. எந்த ஊரு? திருவிழிமிழலை. வயசு என்ன? வயசு 55. 55 வயசு. நல்ல ஆரோக்கியமா இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வாழ்த்துக்கள். நீங்க நிறைய நல்லா இருக்கணும், ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். நீங்க உங்களை வாழ்த்துறாங்க. நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. நன்றிம்மா, நன்றி. சாய்ராம். ஜெய் சாய்ராம். அதுபோல் இப்பொழுது அடுத்த விடயமாக இப்பொழுது நீங்கள் குஞ்சான் செட்டியார் கடை கிராமிய அந்த கைவினைப் பொருள்களை நாம் பார்த்தோம். அதுபோலவே இங்கு கிராமத்தில் விளையாடுகின்ற இந்த விளையாட்டு, இது ஒரு பொம்மலாட்டம் என்று சொல்லக்கூடிய இது என்ன பேர் இருக்கு? என்ன? ஜவு மிட்டாய். ஜவு மிட்டாயா? கிராமத்தில் அந்த காலத்தில் விற்பாங்க. இது வந்து பாருங்க வாங்கிக்கிறீங்களா? அப்படியா? பண்ணுங்க. காசு கொடுங்க அவருக்கு. அவங்களுக்கு காசெல்லாம் நீங்க வாங்கி வச்சுப்பீங்களா? ஜவு மிட்டாய் வித்துட்டு பைசா நீங்க வச்சுப்பீங்கல்ல? சாய்ராம். வாங்க அடுத்துக்கு போலாம். வாங்க. இந்த வண்டி பொட்டி வண்டின்னு சொல்லுவாங்க கிராமங்களில். அந்த காலத்தில் பொட்டி வண்டி. இந்த பொட்டி வண்டி வந்து இதை பற்றி சொல்ல முடியுமா? பொட்டி வண்டி கிராமத்தில் பொட்டி வண்டி எப்படி? ரெட்டமாட்டி வண்டி, ஒட்டமாட்டி வண்டின்னு இருக்குது. ஆமாம், ரெட்டமாட்டி வண்டி. இது ரெட்டமாட்டி வண்டி இருக்குது, ஒத்தமாட்டி வண்டி இருக்கு. இது வந்து இது ரெட்டமாட்டி வண்டி. ஆமாம், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சாரி, இது வந்து கிராமங்களில் கொஞ்சம் அந்த காலத்து கார். இது பெரிய பெரிய பண்ணையார்கள்லாம் வச்சிருக்கக்கூடிய கார். இது கார் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சக்கரங்களை 2 சக்கரம் வச்சு இதில் வச்சு இந்த இடத்துல உட்காந்துப்பாங்க. இது பேர் நொகத்தடின்னு பேர். இது ரெட்டமாட்டு வண்டி. இது வந்து ரெட்டை மாடி, 2 மாட்டு நடராஜா சர்வீஸ் தவிர்த்தது. நடராஜா சர்வீஸ் தவிர்த்தது. இதில் அழகாக உட்காந்துப்பாங்க. இது ரொம்ப அழகான வண்டி. இதில் வந்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வர்றது அந்த காலத்தில். சொல்லுங்க. இல்ல வந்தீங்க நீங்க? உங்க பேர் சொல்லுங்க. மறக்க முடியாததுங்க. உங்க பேர் சொல்லுங்க. பிரபாவதி. எந்த ஊரு? சென்னையில் தான். ஆனா இப்போ சென்னையில் இந்த மாதிரி வண்டி இல்லையா? அப்பெல்லாம் நாங்க சிதம்பரத்துல கல்யாணம் ஆச்சு. இப்போ கல்யாணம் சிதம்பரத்துல ஆச்சு. அதனால இந்த மாதிரி வண்டியில் தான் நீங்க பொண்ணு மாப்பிள்ளை உங்களை கூட்டி வந்தாங்க. அது நினைவுகள் இப்போ இந்த பார்த்த உடனே வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்த உடனே வந்துருச்சு. நம்ம சகோதரிகள்லாம் இதை வந்து உட்காந்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவங்களுக்கு. காரில் உட்காந்தா கூட, பென்ஸ் காரில் உட்காந்தா கூட, எவ்வளோ பெரிய பென்ஸ் காரில் உட்காந்தா கூட இந்த ஞாபகமும் இந்த சந்தோஷமும் இந்த மகிழ்ச்சியும் கிடைக்காது. எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் இந்த மாதிரி உட்காந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இந்த கிராமிய இந்த ஒரு சுற்றுச்சூழலை நமக்காக அளித்த இந்த விண் தொலைக்காட்சி அந்த அந்த நிறுவனருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க அடுத்தது போகலாம்.
ஜெய் சாராம். இது வந்து ஒரு புராதனமான ஒரு வீடு. பண்டைய கால கிராமத்தில் எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள், வீடு கட்டி எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை இதிலே நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்பொழுது ஆரம்பத்தில் இது என்ட்ரன்ஸு, அதாவது முகப்பிலேயே மிகவும் காற்றோட்டமாக வெளியிலே நாம் வந்து உட்கார்ந்து கொண்டு அழகாக நாம் என்னென்ன, அதாவது நல்ல சுகத்தை அனுபவிக்கும் விடமாக காற்று நல்ல காற்றோட்டமாக நல்ல விஸ்தாரமாக வெளிச்சமாக இங்கு உட்கார்ந்து கொண்டு நாம் கதை படிக்கலாம், கதை பேசலாம், நல்ல விதமாக காற்றோட்டமான ஒரு வாழ்க்கை அந்த காலத்து பெரியவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது இதன் மூலமாக தெரிகிறது. அழகான ஒரு கோலம். இங்கே பாருங்கள், இங்கே பல்லாங்குழி ஆட்டம். இது வந்து பாரம்பரியமான ஒரு ஆட்டம். இது பல்லாங்குழி ஆட்டம்னு சொல்லுவாங்க. நிறைய பிள்ளைங்களுக்கு, இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியாது. இது அந்த காலத்து ஒரு ஆட்டம். இதில் வந்து புளியங்கொட்டையை போட்டுட்டு இதை வந்து விளையாடுறது. தாயம் வச்சுப்பாங்க. தாயம் எங்க? தாயக்கட்டைங்க, தாயக்கட்டைங்க, தாயம் கட்டை போடுவாங்க. 2 கட்டை இருக்கும் தாயக்கட்டை. அதை போட்டோம்னா எத்தனை முழுதோ அத்தனை எடுத்து அதில் போடுவாங்க. இது தாயக்கட்டை இல்லை, வெறும்னே இது மட்டும்தான். ஆமாம், அதை எடுத்துக்கலாம். வெட்டுறது அடுத்து நெக்ஸ்ட். இது சரி, மக்கள் திரளாக வந்து இதுகளை பார்த்து செல்கிறார்கள். இது அழகான ஒரு முகப்பு. இந்த வாயிலே மரக்கதவு. இப்பெல்லாம் பிளைவுட்ல போடுறோம், நம்மெல்லாம் பிளாட்ல வசிக்கிறோம். அதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ காற்றோட்டமாக, எவ்வளோ விஸ்தாரமாக, எவ்வளோ அழகாக வெளிச்சமாக மங்களகரமாக இருக்கிறதுன்றது நமக்கு புரியுது. இங்கே பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு மகாலட்சுமி கஜலட்சுமி போட்டிருக்காங்க. இது உள்ள நம்ம நுழையும் போது இது வராண்டா. இந்த வராண்டாவில் நுழைகிறோம். பாரு எவ்வளோ அழகாக வரவேற்கிறாங்க நம்மளை. கிராமிய பாரம்பரியம், கிராமிய பண்பாடு, தமிழர்களோட பண்பாடு. இந்த பண்பாட்டின் படி நாம் அந்த அம்மா வரவேற்கிறாங்க. உங்கள் பேருமா? கலை அரசி. ஓ, சந்தோஷம். இருங்க. இது வந்து இது என்னம்மா சொல்லுங்க, இது தெரியுமா? அப்பத்தி ஓலைச்சுவடி. அப்போ வந்து நம்ம வந்து பெரிய பெரிய பண்டிதர்கள் எல்லாம் இருக்கிற அந்த வீட்டில் படிக்கிறது, ஓலைச்சுவடி படித்து இந்த மனையில் உட்கார்ந்து கொண்டு இந்த மாதிரி ஓலைச்சுவடி எழுதுவது, ஓலைச்சுவடியை பாதுகாத்து வைப்பது, இந்த மாதிரி விளக்கு வெளிச்சத்திலேயே அதெல்லாம் பார்த்தார்கள், படித்தார்கள், எழுதினார்கள். எத்தனை கவிதைகள், எத்தனை செய்யுள்கள், எத்தனை பாடல்கள் இப்படியாகத்தான் நமக்கு தமிழ் மரபுப்படி கிடைத்திருக்கிறது. ஆனாலும் கூட இப்பொழுது நம்மால் எந்த வசதிகள் இருந்தாலும் நமக்கு ஒரு பாடலை கூட எழுத முடிவதற்கு அதாவது நமக்கு தெரியவில்லை, நமக்கு துணிவும் இல்லை. ஆனால் கம்பனும் வள்ளுவனும் எத்தனை சுவடிகளிலே இப்படி எழுதியிருந்தால் எவ்வளவு ராமாயணமும் மகாபாரதமும் இதிகாசங்களும் புராணங்களும் ஆகமங்களும் நமக்கு தெரிகிறது என்பது இதன் மூலமாக தெரிகிறது. எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது. இதுதான் அவர்களுடைய எழுதுமுறை. அப்பொழுதெல்லாம் பேப்பர், பேனா, பென்சில் எதுவுமே இல்லை. இதுதான் அவர்களுக்கு எழுதி வைக்கக்கூடிய முறையாக இருந்தது. அடுத்தது போலாம். ஜெய் சாராம். திரளாக மக்கள் இங்கே வந்து கண்டு கழித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலைய முறைப்படி, அந்த காலத்தினுடைய முறைப்படி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இது வந்து பெட்டகம், பீரோ, அதாவது மரப்பெட்டகம். இதில் தான் செல்லரிக்க முடியாதபடி, எலி புகாதபடி, எறும்பு புகாதபடி மிகவும் அழகாக நேர்த்தியாக இந்த மரப்பொட்டி இருக்கிறது. இங்கே வந்து இது வந்து படுக்கை அறை. எவ்வளோ அழகான ஒரு ஜன்னல், காற்றோட்டமாக திண்ணைக்கு பக்கத்திலே இருக்கிறது. படுக்கை அறையிலிருந்து நாம் வெளியிலே பார்த்து கொள்ளலாம். அந்த விதமாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அவருடைய குழந்தையை போட்டு தொட்டிலே ஆராட்டும் விதமாக, சீராட்டும் விதமாக பாடலை பாடி, இங்கே பாருங்கள் இந்த அம்மா இப்படி ஆடுறாங்க. அவ்வளோ அழகாக இந்த குழந்தை, உயிரில்லாத குழந்தையே தூங்கி போச்சு. உயிரோடு இருக்கிற குழந்தை எவ்வளோ அழகாக தூங்குன்னு பாருங்க. இப்போ மகிழ்ச்சிமா, வாங்க. அடுத்து வராண்டாக்கு வந்திருக்கிறோம். இந்த வராண்டாவில் இந்த சுரக்காயிலேயே ஊரி அமைச்சிருக்காங்க. இந்த ஊரியில் வந்து எறும்பு, எலி, பூரா, பல்லி எதுவுமே இருக்காது. இது உள்ளர போகாது. இதை வந்து சாப்பிடக்கூடிய எந்த விதமான பொருளையும் இதில் வைத்தோம்னா மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது. அதனால்தான் நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கிறார்கள்.
இங்கே வந்து வழிபடக்கூடிய இடம் பூஜை அறை. பூஜை அறையை மிகவும் நேர்த்தியாக அமைத்திருக்கிறார்கள். இதில் ராமர் பட்டாபிஷேகத்தினுடைய படம் இருக்கிறது. பட்டாபிஷேகம் படம் எங்கே இருக்கிறதோ அங்கு அனைத்து மங்களங்களும் அனைத்து வெற்றிகளும் கிடைக்கும். ஆகினாலே இங்கே பட்டாபிஷேகம் வைத்திருக்கிறார்கள். இங்கே இந்த சகோதரி நமக்கு குங்குமம் பிரசாதம் தருகிறார்கள். அதை நாம் வைத்துக் கொள்கிறோம். நம்ம எடுத்து வச்சுங்க. அனைவரும் குங்கும பிரசாதத்தை எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். எவ்வளவு அழகான ஒரு பாரம்பரியத்திலே நாம் இருந்திருக்கிறோம். எவ்வளவு அழகான ஒரு பாரம்பரியத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பாரம்பரியத்தை உடைத்து வெளிநாட்டிலிருந்து நாம் இறக்குமதி செய்து இல்லாத பாரம்பரியத்தெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை முறையை கெடுத்துக்கொண்டு நம்முடைய மனதையும் கெடுத்து கொண்டிருக்கிறோம். அழகான ஒரு அன்னப்பறவை இங்கே படம் வரைந்து வைத்திருக்கிறார்கள். இதுதான் முற்றம் தாழ்வாரத்திலிருந்து முற்றத்திற்கு வந்திருக்கிறோம். இது வந்து ஓப்பன் டு ஸ்கைன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் நிறைய கட்டடம் கட்டும் பொழுது ஓப்பன் டு ஸ்கை, அதாவது வெளிச்சம் உள்ளே வரும், மழை வரும். நமக்கு மழை தேவை என்றாலும் இங்கே இருக்கிறது. மழை பெய்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம். நாம் வெட்ட வெளியிலே வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நாம் வேண்டுமானால் இங்கு வந்து இருந்து கொள்ளலாம். வேண்டாம் என்று சொன்னால் நம்முடைய பூஜை அறைக்கோ அல்லது படுக்கறைக்கோ சென்று விடலாம். இந்த இடத்துல தண்ணீர் வந்து இந்த வேலி பாருங்கள், இந்த இடத்துல வேலி இருக்குது. இந்த கூரையிலிருந்து வரக்கூடிய அந்த வேலியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை இதிலே சேமித்து வைத்துக்கொண்டு அவர்கள் கிணற்றுக்கு போகாமலேயே மழைக்காலங்களிலே இதை உபயோகித்தார்கள். அதன் பிறகு அடுத்ததாக நாம் சமையல் அறைக்கு செல்வோம். இது வந்து ராந்தல். அந்த காலத்தில் ராந்தல்னு சொல்லுவாங்க. வெளிச்சத்துக்காக இதை உபயோகப்படுத்தினாங்க. இதில் வந்து கெரோசின் அல்லது வேற எதனா ஊற்றிட்டு வத்தி வச்சு எழுத்திட்டோம்னா இது காற்றுல அணையாமல் இருக்கிறதுக்காக இந்த ராந்தல் வந்து கொண்டு போவாங்க. அடுத்ததாக ஒரு புகைப்படம் பாருங்கள். அடுத்து நம்ம போக இருக்கிறது சமையலறை. இது உரி. இதில் தயிர் எடுத்துக்கலாம். கண்ணன் தாழியை உடைத்தது, வெண்ணெய் உடைத்தது எல்லாம் இது மாதிரி உரியில் தான் இருந்திருந்தாங்க. நாங்கள் கூட அந்த சின்ன வயசில் இது மாதிரிலாம் நிறைய திருடி சாப்பிட்ருக்கோம் எங்கள் அம்மாட்டிருந்து. இது வந்து கூடை. இது வந்து கரண்டி, சல்லடை, உளுந்து சலிக்கிற சல்லடை. அது வந்து மற்ற மாவு அதுபோல் அரைக்குறை சலிக்கக்கூடிய சல்லடை. இவ்வளோ அழகான ஒரு அடுப்பு. இந்த அடுப்பிலே தான் நம்ம எல்லாம் இடியாப்பம் செய்வார்கள். இது வந்து இரும்பு அடுப்பு. நான் சொல்கிறேன். இது வந்து கல் சட்டி, கல் கடாயி, கல் வாணலி எல்லாம் இருக்கிறது. அடுத்ததாக நாம் செல்ல இருப்பது பின்பக்கமாக செல்கிறோம். வீட்டிற்கு பின்பக்கம் இந்த இடத்துல அருவாள் மனை பாருங்கள். இது வந்து தேங்காய் துருவி அதிலேயே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அதிலேயே நம்ம வந்து சேகரித்து எங்கும் விழாதபடி அதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து அருவாள் மனை மற்றும் ஒரு 2-in-1 இருக்கிறது. அருவாள் மனை மற்றும் தேங்காய் துருவி. இது அருவாள் மனை. அடுத்ததாக இது வந்து செப்புக்குடம். அடுத்த செப்புக்குடம் பெட்டகம். இது வந்து தட்டு. அந்த காலத்திலே சாப்பாடுகள் தான் சாப்பிட்டு இருக்கிறார்கள். நம்முடைய தட்டு இப்பொழுது பாருங்கள் பீங்கானில் வந்து விட்டது. நம்ம பூஜா. இதிலே நாம் எல்லா விதமான அதாவது உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். இது படி, இது மரக்கால், இது போனி சட்டின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியல. போனி சட்டி சொல்லுவாங்க. போனி சட்டி சொல்லுவாங்க. இது வந்து படி. அது வந்து பின்னாடி இருக்குது செக்கு. இது வந்து டப்பா. இது வந்து குண்டான் என்று சொல்வார்கள். இது வந்து பாட்டிகள் வந்து பாக்கு இடிப்பது. நம்ம இப்போ ஏலக்காய் இடிக்கிறோம். அவங்க அந்த காலத்தில் பாக்கு இடிச்சாங்க. நமக்கு பல் வரலாம் கூட நம்ம பல் வந்து கட்டிக்கிறோம். இல்லைனா கூட இது அண்டா குண்டான்னு சொல்லுவாங்க. இது என்னது காரா சேவு தீத்துறது. இது சுளகுன்னு சொல்லலாம், முறான்னு சொல்லலாம். இது தட்டு. அடுத்து நம்ம வெளியில் போகலாம். எங்க இது என்னது? இது தண்ணீர் வைத்திருக்கிற குடம், தண்ணீர் குடம். அடுத்து என்ன? சாம்பிராணி வைக்கக்கூடிய தூப தீபம் காட்டுவது. கீழே இருக்குது அடுப்பு. என்ன பொட்டி இது? சாமியுடைய படம்லாம் பூஜை சாமான்லாம் வச்சுக்கிறது. சந்தோஷம். ரொம்ப நன்றிம்மா. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? கலையரசி. நீங்கள் மலையரசி மாதிரி வாழணும். நீங்கள் நாங்கள் வாழ்த்துறோம். இது பாருங்க. சாய்ராம். அடுத்ததாக நம்ம வெளியிலே செல்கிறோம். வெளியில் சென்று
தோட்டத்து பக்கமாக என்னென்னலாம் இருந்தது, அந்த காலத்து கிராமத்தில் என்னெல்லாம் இருந்தது அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவ்வளோ அழகான படிக்கட்டு. இது வந்து எங்கள் ஊரில் தொம்பைன்னு சொல்லுவோம். தொம்பை அரிசி எல்லாம் நெல் எல்லாம் நிறைய வளர்ந்துட்டா இதில் தான் வைப்பாங்க. அது மாதிரி மேலே இருக்கிற அந்த இது கூட சாணம் போட்டு வைக்கல் போட்டு அதுக்குள்ளார உணவுப் பொருட்களெல்லாம் போட்டு வச்சிடணும். தானியங்களை வச்சோம்னாக்கா அது கெடாமல் அப்படியே இருக்கும். அதனால் அதை வச்சுருந்துருக்குறாங்க. இது வந்து ஈஸி சேர் சொல்லுவோம். இதில் துணி இல்லை. இந்த ஈஸி சேர், அந்த காலத்து ஈஸி சேர் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இது ஆட்டுக்கல் அம்மிக்கல்னு இதில் எழுதி போட்டிருக்காங்க. இது வந்து இயந்திரம். இது வந்து பாபா வந்து மாவரைச்சார்னு சொல்லுவாங்க. பாபா வந்து கோதுமை மாவு அரைத்தது இதில் தான். இதில் போட்டுட்டு கோதுமை இதில் போட்டுட்டு மாவு இதில் போட்டோம்னா மாவாக வந்துடும். மேலே கோதுமை அந்த பள்ளத்தில் போட்டோம்னா இதில் கோதுமை வந்து வெளியில் விழும். இதுதான் எந்திரம், ஆட்டுக்கல். அடுத்தது இது அம்மி. இப்போ இருக்கிற மிக்சிக்கு பதிலாக அம்மி. மிக்சியெல்லாம் போயிடுது. இது போன பிறகு தான் நமக்கு வந்து இந்த அம்மி போன பிறகு தான் மிக்சி வந்திருக்குது. ஸோ இதனால் அந்த காலத்து பெண்கள் எல்லாம் மிகவும் வலுவாக இருந்தார்கள். இதை மாதிரி உபயோகப்படுத்தி அந்த காலத்து பெண்கள் வலுவாக இருந்தார்கள். இந்த காலத்தில் வலு இழந்து போனதுக்கு காரணம் இது போனது தான் காரணம். இது வந்து அடுப்பு, வெளியிலே வைத்திருக்கிற அடுப்பு. வெந்நீர் காய்ச்சுவது மற்றும் கூழ் காய்ச்சுவது இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த மாதிரி வெளியில் இருக்கிற அடுப்பில் தான் செய்தார்கள். இது வந்து இன்னும் பெரிய அடுப்பு. பெருவாரியாக சமையல் செய்ய வேண்டும் என்றால் பெரிய அடுப்பில் வைத்திருக்கிறார்கள். இது வந்து உலக்கை. இது இரும்பு உரல். இதுவும் இரும்பு உரல். இது வந்து ஆட்டு அம்மி, அதாவது இட்லி மாவு இந்த மாதிரி எல்லாம் போடுறதுக்காக இது வந்து ஆட்டுக்கல். இது உரல். இது தரையோடு அமைந்திருக்கிற இது ஒரு விதமான அடுப்பு. இதிலேயே நிறைய விதவிதமான அடுப்புகள் இருக்கிறது. இது வந்து காற்று வரும்பொழுது காற்று வீசும்போது காற்றிலிருந்து நெருப்பு அணைந்து விடாமல் இருப்பதற்காக இப்படி மூடப்பட்ட அடுப்பு. இது ஓப்பனபிள் இது அடுப்பு. இப்படி அடுப்பிலேயே விதவிதமாக செய்திருக்கிறார்கள். இது உலக்கை. இது கிணறு. இந்த கிணத்துல நம்ம தண்ணி எடுக்கலாம். இது அமைப்பு தான், ஆனால் தண்ணி எடுக்க முடியாது. இல்லை, எடுக்கலாம். இருக்கு. தண்ணி இருக்கா? ஓ, அண்டா வச்சுருக்காங்க. சாயிராம் பரவாயில்ல, ரொம்ப அறிவோடு வேலை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே இல்லைன்னு தெரியுது. இது வந்து பாத கொலுசு சொல்லுவாங்க. கிணத்துல பாதாள கொலுசு. கிணத்துல ஏதாவது பாத்திரம் பக்கெட்லாம் விழுந்துச்சுனாக்கா இந்த கொக்கியை போட்டு கயிறு போட்டு இழுத்தோம்னாக்கா அந்த ஆராய்ச்சி பார்த்தோம்னா உள்ளே இருக்கும். அதுலேருந்து இந்த பக்கெட் மாட்டிட்டு வெளியே வந்துடும். இது ராட்டினம். ஸோ இது பாரம்பரியமான விளையாடுறாங்க நம்ம இளைஞர்கள். பம்பரம் விளையாடுறாங்க. இந்த பம்பரத்தை வந்து சுற்றி நீங்கள் விஜயகாந்த் படத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு பம்பரம் விளையாட்டு. வின் டிவியா? பாருங்கள், இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த கிராமிய பரம்பரைப்படி இவர் பாருங்கள், இந்த இளைஞர் இவ்வளோ அழகாக இருக்கிறாரு. வேட்டி கட்டிக்கிட்டு, ஒரு வேட்டி கட்டிய தமிழனாக இருக்கிறார். உங்கள் பேர் நம்ம? என் பேர் கிரிதரன். எங்கே அப்படியே நீங்கள் இருக்கீங்களா? இந்த இது அமைப்பு நீங்கள் தான் ஏற்படுத்தினீங்களா? உங்கள் அப்பா பேர் என்ன? குருபிரசாத். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் எண்ணியாங்கு எய்த திண்ணீராக விளங்க நாங்கள் உங்களை வாழ்த்துக்கிறோம். மகிழ்ச்சியாக இருங்க. ஸோ இந்த பாரம்பரியத்தை நீங்கள் காப்பாற்றுறீங்க. மறுபடியும் இந்த பாரம்பரியத்துக்கு நாங்கள்லாம் திரும்புவோன்றது எங்களுடைய ஆசை. இளைஞரோட ஆசைகள். நிறைய பேர் இளைஞர்கள் வந்து எங்க இதெல்லாம் காணும், எங்க பாட்டிட்டு நாங்கள் கேட்குறேன், எங்க பாட்டிட்டு நாங்கள் போய் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு வேற போயிருக்காங்க. நிறைய பேரும் வந்து கான்டாக்ட்ஸ் வேற கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாங்கள் கிராமிய வீடு மட்டும் இல்லாமல் நம்ம பாரம்பரிய நாட்டு மாடு வகைகளும் வந்து திரும்ப கொண்டு வந்துட்டு இருக்கோம். இயற்கை விவசாயமும் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் மாடு, மனுஷங்க, விவசாயம். மாடு இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும். விவசாயம் பண்ணால் தான் சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடு இருந்தால் தான் ரீசைக்கிள் மாதிரி இது, ஒரு சைக்கிளிங் மாதிரி இது. அதுங்கிறதுக்கோசம் நம்ம புரிய வைக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். ஆமாம், கோ ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம தயாரிக்கிறோம். நிறைய ப்ரொடக்ஷன் சம்திலேருந்து தயாரிக்கிறீங்க. ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய இது இன்னும் விரிவாக நிறைய செஞ்சு உலகங்களும் உங்களுடைய புகழ் பரவி உலகங்களும் உங்களுடைய தயாரிப்புகள் போய் உங்களுடைய பணிகள் சிறக்க, உங்களுடைய ஆரோக்கியம் சிறக்க, உங்களுடைய எண்ணங்கள் உயர நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நன்றி. ஜெய் சார். துளசி இருக்கிற இடத்துல நோய் இருக்காது, பூச்சி போட்டு அண்டாது, மங்களங்கள் எல்லாம் திகழும். துளசி இருந்தால் அந்த இடத்துல மகாலட்சுமி இருந்ததா
ஒரு ஐதீகம். அதனால் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த காலத்தில் துளசி இல்லாத ஒரு வீடே இருக்காது. அந்த வகையிலே இங்கே துளசியை அமைச்சிருக்காங்க, அழகுற அமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள் மாட்டு கொட்டகை பசு மடம்னு சொல்கிறாங்க. மாட்டு கொட்டகை. இங்கே வந்து பால் கறக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்குது. வைக்கோல் போட்டிருக்காங்க. மாடு அழகாக சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்குது. இது வந்து செக்கு. இதில் வந்து வேர்க்கடலை, கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், இந்த மாதிரி இலுப்ப எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் எந்த பொருளை போடுறோமோ அந்த பொருளை நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து பாபா சொன்ன மாதிரி நம்ம எதை போட்டுக்கிறோமோ அதுவாக நம்ம ஆயிடுவோம். நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாக ஆக கடவாய் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்று. அதுபோல் இந்த செக்கில் எதுவாக நம்ம போட்டோமோ அது நமக்கு வெளியில் கிடைக்கும், அந்த எண்ணெய் கிடைக்கும். அதனால் நம்ம எண்ணெய் போடுறோமோ அது எண்ணத்தில் நம்ம விளைவு நமக்கு கிடைக்கும். அது மாதிரி செக்கில் என்ன போடுறோமோ அந்த எண்ணெய் நமக்கு கிடைக்கும். இது வந்து மாடு, செக்கு இழுக்கிற மாடு. இது ஒரு உருவகம் படுத்தியிருக்கிறார்கள். இந்த உருவகம் நல்ல விதமாக உருவகப்படுத்தியிருக்கிறார்கள். மிகவும் அழகுற அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கண்காட்சிக்கு நீங்களும் நேராக வந்து பார்த்தீர்கள்னா இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது இது குருநானக் கல்லூரியில் இருக்கிற விண் தொலைக்காட்சியினுடைய குழுவினர் இதை அமைத்திருக்கிறார்கள். மிகவும் நேர்த்தியாக அமைத்திருக்கிறார்கள். இது அனைத்து மக்களும் வந்து கண்டு களித்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றிய ஒரு பதாகைகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது, அழகுற அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த காலத்தில் பாபா வாழ்ந்த காலத்தில் கூட சீரடியில் கூட இப்படித்தான் இருந்தார்கள். ஓல்டு சீரடிக்கு போனால் இதே போல் ஒரு அமைப்பை நாம் பார்க்கலாம். சீரடிக்கு சென்றவர்கள் அனைவருமே, நீங்கள் அனைவரும் ஓல்டு சீரடிக்கு போருங்கள். அங்கு போய் நம்முடைய ஓல்டு, அதாவது பழைய சீரடி, அதில் நிறைய இந்த மாதிரி ஒரு செட்டு, இந்த மாதிரி ஒரு உருவகப்படுத்தியிருக்கிற, காட்சிப்படுத்தியிருக்கிற நிறைய விஷயங்களை நாம் பார்த்தோமானால் மிகவும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டுமல்ல, பாரம்பரிய ஒரு பண்பாடு, பாரம்பரியமான கட்டட முறைகள், அதை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் பாபாவுடன் யாரெல்லாம் வாழ்ந்தார்கள், பாபாவுடன் யாரெல்லாம் அந்த வாழ்க்கையில் பயணித்தார்கள், யாருக்கெல்லாம் அந்த கொடுப்பனை இருந்தது என்பதை அந்த பழைய சீரடிக்கு நாம் சென்றோமானால் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே சீரடி செல்பவர்கள் அனைவருமே ஓல்டு சீரடிக்கு போங்கள். அங்கு சென்று நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் இந்த இடத்திற்கு வந்தால் நான் ஓல்டு சீரடிக்கு போனேன், அதே ஞாபகம், அதே எண்ணம் இருக்கிறது. பாபாவை எங்கு சென்றாலும் என்னால் மறக்க முடியவில்லை. அதே போல் எந்த இடத்திற்கு வந்தாலும் எனக்கு பாபாவுடைய நினைவுதான் வருகிறது. பாபாவோடு நினைவோடு வாழ்வோம். பாபா தரிசனம், பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம். வண்டலூர் வாருங்கள், வலியெல்லாம் மறப்பீர்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.